கிருஷ்ணகிரியில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொள்ளும் மிலாடி நபி விழாவில் இஸ்லாமிய ஜோடிகளுக்கு சீர்வரிசையுடன் திருமணத்தினை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் துவங்கி வைத்து விருந்தினர்களுக்கு அனைவர்களுக்கும் பிரியாணி விருதினையும் துவங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி புதுப்பேட்டையில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொள்ளும் 15வது ஆண்டு மிலாடி நபி விழாவில் இஸ்லாமிய 5 ஜோடிகளுக்கு இலவச திருமண விழா மற்றும் மாபெரும் பிரியாணி வழங்கும் விழா நடைபெற்றது. மிலாடி நபி குழு தலைவர் அஸ்லாம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான மதியழகன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் இந்த விழாவில் 4 ஜோடிகளுக்கு இலவச திருமணங்களை நடத்தி மணமக்களுக்கு கட்டில், பீர்வோ, வீட்டு உபயோகப் பொருட்கள், பாத்திரங்கள் என சீர்வரிசைகள் வழங்கி அனைத்து சமுதாய மக்களுக்கும் 2000 பேருக்கு பிரியாணி விருந்துகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். இந்த விழாவில் பல்வேறு போட்டிகளை நடத்தி அதில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் விழாவில் திமுக மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ், மாநில விவசாயினி துணைத் தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மிலாடி நபி விழா நிர்வாகிகள் ரியாஸ், கரமத், ஜமீர், நதீம், ஷாஜஹான் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள், ஒன்றிய நிலையத்தினுடைய எந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாலும் அது மக்களுக்கு பயன் வருகின்ற வகையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். சமுதாய மக்களுக்கும் கலந்து கொள்ளும் 15ஆம் ஆண்டு நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு செல்லும் பிறந்த மயானத்து போன அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததுனால அது எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் நடத்தி கொடுத்தார். இது சொல்வத காரணம் என்னவென்றால் கண்டிப்பாக அது இவர் எத்தனை திருமணம் நடத்தினாலும் கணக்கு கூறிக்கொண்டு இணைப் பெயரால் இஸ்லாமிய ஜோடிகளுக்கு இலவச நிக்கா என்னும் திருமண விழாவை முகமது ஷரீப் அவர்களே, நதீம் அவர்களே, இன்னைக்கு மனித நேயத்தை இந்த புத்தகத்துக்கு இந்த உலகத்திற்கு அவர்தான் வழிகாட்டி செல்கிறார் என்றால் அவர் மிகையல்ல. அவருடைய சரித்திரத்தை படித்தார்கள் யாரும் அந்த புத்தகத்தை கையில் எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொன்றும் அவருடைய போதனைகளாகட்டும் திருப்புரையாற்றி அமர்ந்துள்ளார். இந்த பாசனது மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், அனைத்து ஜமா தலைவர்